தாவேக குதிரை பேரம் பேசுவதாக அதிமுக சுமத்தும் குற்றச்சாட்டுகளை மறுத்த அமைச்சர் நிர்மல்குமார், திமுக அதிமுக இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதால் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகவிற்கு வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில் லஞ்சத்திற்கு இடமின்றி நீதிமன்ற வழிகாட்டுதல்களின்படி தகுதி அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், தேங்கி கிடக்கும் வழக்குகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்தால் தமிழக அரசு அதை சட்டப்பூர்வமாக தடுக்கும் என்றும், தவறு செய்யும் கிரஷர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். அதிமுக திமுக இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதால் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை தனிப்பட்ட முறையில் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவிற்கு வருவதாகவும், இதில் எந்த பேரமும் நடக்கவில்லை என்று விளக்கமளித்தார். அத்துடன் திமுக கூட்டணி கட்சிகளும் இதனாலேதான் வெளியாகி வருவதாக குறிப்பிட்ட அவர், குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக நீதிமன்றம் சென்றால் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏன் அதுல பிளவுபட்டது, அதிமுக ஏன் பிளவுபட்டதுன்னு அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. எதுக்கு பிளவுபட்டது? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து அவர்கள் இருவரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகளை சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. இதை அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள 2 குடும்பம் சேர்ந்து மீண்டும் அவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி நடந்தது. அதிமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து பலர் ஏன் வெளியே வந்தாங்க? ஏன்னால் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார். திமுகவும் அதிமுக ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த முயற்சியில் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்தது. அதை பிடிக்காமல் வெளியே வருபவர்களை, அதை பிடிக்காமல் வெளியே வரவங்களும் போது நீங்க என்ன களங்கம் சுமத்தினாலும் இதுதான் நடந்த உண்மையில. இந்த உண்மையை எல்லாரும் சொல்லிட்டாங்க. மங்களூர் கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவரை தேடும் பணியை துரிதப்படுத்த குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி பகுதியை சேர்ந்தவர் மீனவர் முத்துக்குமார். சீனியப்பா தர்கா கடற்கரையில் மீன்பிடிப்பது போதிய வருமானம் இல்லாததால் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி மங்களூரில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்த முத்துக்குமார் மாயமானதை கண்டுபிடிக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீருடன் மனு அளித்துள்ளனர். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு அரசு நிதியுதவி வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வரைக்கும் உயிரோட இருக்கிறாரா? சொல்லு கண்டுபிடித்து கொடுக்க சொன்னார். என்ன செய்யணுமா? கடலுக்கு அவர் ஒரு ஆள் கடலுக்கு போனாதான் சரி, எங்க குடும்பம் நடத்த முடியும். எனக்கு வேற வழி. கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்வதே அரசின் நோக்கம். துணைவேந்தர் நியமனம் விரைவில் நடவடிக்கை. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உயர்கல்வி இயக்கக அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், அரசு கல்லூரி சேர்க்கை நடைமுறைகள் முழு வெளிப்பாட்டு தன்மையுடன் நடைபெறும் என்றும், தகுதியான எந்த மாணவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்க மாட்டார் என்றும், மேலும் மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு இலக்குடன் அரசு செயல்படும் என்றும் அவர் கூறினார். தகுதியான எந்த மாணவருக்கும் இடம் கிடைக்கவில்லை என்கிற நிலை இல்லாமல் தகுதி உள்ள அனைவருக்கும் அட்மிஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கிட்ட வேக்கன்சி இருக்கிறது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்குவாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ மாணவர்களினுடைய சந்தேகங்கள், நான் எந்த பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணலாம், இந்த பிரான்ச்சஸை நான் சூஸ் பண்ணினா எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல கிடைக்குமா, இந்த கோர்ஸ் எங்க அப்பா அம்மா ப்ரிஃபர் பண்ண சொல்றாங்க, பட் நான் இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ண போறேன். நான் ஏன் பண்றேன்னா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட். ஸோ EEE கான்செப்ட் என்பது மிகவும் முக்கியமானது உயர்கல்வித்துறை. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மனிதவள மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது.
சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மனிதவள மேலாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் மற்றும் முக அங்கீகார அடிப்படையிலான வருகை பதிவு நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த முறை விரைவில் மற்ற துறைகளுக்கு விரிவுபடுத்த உள்ளது. விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது விஜயபாஸ்கர் உருக்கமான உரை. விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் உருக்கமாக பேசினார். உசுறு உள்ளவரை உங்களோடு பயணிப்பேன், எனது கால்கள் ஓய்கின்ற கால்கள் அல்ல, ஓய்வுகின்ற கால்கள் என கூறி மக்களிடம் நன்றியை வெளிப்படுத்தினார். இந்த பூமிக்கு, இந்த மக்களுக்கு நன்றியோடு இருப்பேன், விசுவாசத்தோடு இருப்பேன், பாசமா இருப்பேன், அன்பா இருப்பேன், நேசமா இருப்பேன், உணர்வோடு இருப்பேன், உரிமையோட இருப்பேன், உசுரா இருப்பேன். அவ்வளவுதான், ஒரே வரி. என்ன பழனிசாமி? ஆமா. ரவுடி நந்தகுமார் வீட்டில் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்த விவகாரம். போலீசாரை தாக்கிய குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. சென்னை புளியந்தோப்பில் ரவுடி நந்தகுமார் என்பவரது வீட்டில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 29 கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 6 ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நந்தகுமாரை கைது செய்த போது அவரது தாய் மற்றும் பெண் உறவினர்கள் போலீசாரை தடுத்து தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் நந்தகுமார் தாய் மீனா காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து பிளேடால் கைமணிக்கட்டை கீறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காகவும் போலீசார் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு வந்த போலீசார் இரு பிரிவினரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ வீதி விழாவின் போது கங்கை கொண்டான் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளினார். அப்போது பாடல் பாடுவது மற்றும் பூஜை செய்வது போன்ற காரணங்களால் வடகலை மற்றும் தென்கலை பிரிவு ஐயங்கார்களிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் இரு பிரிவினரையும் அப்புறப்படுத்தினர். விழா காலங்களில் இரு பிரிவினரும் தொடர்ந்து இதுபோல மோதிக்கொள்வதால் அதிருப்தி அடைந்துள்ள பக்தர்கள் இந்து சமய அறநிலைத்துறை இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.